ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தென்றல் த்ரெட்ஸ். நம்ம இன்றைக்கி ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பற்றி பார்க்கலாம். இது வந்து ஒரு டார்க் பிங்க்கில் ஆரி ஒர்க் பண்ணியிருக்கிறோம். சாரீ வந்து ஒரு லைட் பிங்க்கில் காப்பர் ஜரி போட்ட மாதிரியான பட்டு சாரீ தான் இது. அதில் உள்ள ப்ளவுஸ் பண்ணாமல் தனியாக சில்க் காட்டன் வாங்கி தான் இந்த ஒர்க் பண்ணியிருக்கிறது. இதில் கையில் மேலே ஃபுல்லாக பீட் வச்சு பண்ணிவிட்டு சாரீ கலர்லேயே ஸ்டோன் வச்சு பேபி பிங்க் கலரில் தான் இந்த ஒர்க் பண்ணியிருக்கிறோம். இதே டிசைன் தான் நம்மளுக்கு நெக்லேயும் வர மாதிரி செஞ்சுருக்கோம். ரொம்ப நீட்டாக இருக்குது ஒர்க்கு, பார்க்க கிராண்டாகவும் இருக்குது. ஹேண்ட் ஃபுல்லாக கிராண்டாக தெரியுது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது சாரீ ஒரு பிங்க் கலரில் காப்பர் சரி போட்ட மாதிரியான சாரீ. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சாரீ பட்டு சாரீ தான், ஆனால் வந்து பார்டர்லெஸ் சாரீ, பார்டர் கிடையாது இதுக்கு. அதனால் கான்ட்ராஸ்டான கலரில் ப்ளவுஸு. ஹேண்டு ஃபுல்லாக நல்லா ஹெவி ஒர்க்கு, கிளிப் ஸ்டோன் வச்சு பீட் வச்சு பண்ணியிருக்கிறது. இது சாரீ வந்து கொஞ்சம் ப்ளைனாக இருக்கனால இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் போட்டால் நல்லா அழகாக இருக்குது. ரொம்ப அழகாக வந்திருக்குது இந்த ஒர்க்கு. ஹேண்டு ஃபுல்லாக ஒர்க்கு தான் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு வயலட் கலரு. சாரீ ஃபுல்லாக பார்டர் கோல்டு கலர் பார்டர் மட்டும்தான், வேறு எந்த கலரும் கிடையாது. அதனால் ப்ளவுஸு வந்து தனியாக நம்மளுக்கு இந்த சில்க் காட்டனில் கோல்டு கலர் மட்டும் வச்சு இந்த ஒர்க் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் கிராண்டு ஒர்க் தான். இது பார்க்க ரொம்ப கிராண்டாகவே இருக்குது, நீட்டாகவும் கிராண்டாக இருக்குது. ரொம்ப நம்மளுக்கு நிறைய போட்டு ஒர்க் பண்ணாமல் நீட்டாக இருக்குது இது. ஹேண்டு ஃபுல்லாக வந்து கிளிப் ஸ்டோனும் ரைஸ் பீடும் வச்சு பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கும். ஹேண்ட் வந்து ஒரு ஆஃப் சர்க்கிள் போட்ட மாதிரி, ஆஃப் சர்க்கிள் உள்ள மாதிரியான ஒரு டிசைன் தான். நாட்டுக்கு வந்து அதிலே டேசல் வச்சாச்சு, ஆரி ஒர்க் டிசைனில் டேசல் போட்டாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தக்காளி ரெட் கலர். இது நல்லா ஃபுல்லாக ஜரிகை தான். இது வந்து ஒரு ப்ரைடல் ப்ளவுஸு, அதனால் இதில் பொண்ணு மாப்பிள்ளையோட பேர் வந்து இனிஷியல் வர மாதிரி போட்டிருக்கோம். இது நல்லா டொமேட்டோ ரெட்டு. இது பியூர் பட்டு சாரீ. இது திருபுவனம் சொசைட்டியில் எடுப்பாங்கள்ல அந்த சாரீ. இது பியூர் பட்டு, ஃபுல்லாகவே கோல்டு ஜரிகை தான் உங்களுக்கு. இது வந்து ப்ரைடல் ப்ளவுஸுங்கிறனால கொஞ்சம் இது ஹெவி கிராண்டாக கேட்டிருந்தாங்க, அதனால் இது கொஞ்சம் நம்ம கிராண்டாக செஞ்சுருக்கோம். சாரீ பாருங்கள், ஃபுல்லாகவே கோல்டு ஜரிகை தான். இது ஃபுல்லாக ஜர்தோசி ஒர்க்கு தான். கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும்னா நம்ம ஜர்தோசி ஒர்க்கு வச்சு போட்டோம்னா நல்லா ஹெவியாக இருக்கும் ப்ளவுஸு, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஜர்தோசி வச்சு பண்ணியிருக்கனால நம்மளுக்கு அந்த டிசைன் வந்து கொஞ்சம் நல்லா எம்போஸ்டாக தெரியுது. இதே ஒர்க்கு நம்மளுக்கு பீட் வச்சும் செய்யலாம், அது இந்த அளவுக்கு எடுப்பாக இருக்காது. இது நம்மளுக்கு ஜர்தோசி வச்சு பண்ணும்போது ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். ஃபுல்லாகவே ஜர்தோசியும் பீட் வச்ச ஒர்க்கு தான்.
கைக்கு வந்து நம்ம இது டிசைன் பண்ணியிருக்கோம். ஹேங்கிங்லாம் வச்சு குட்டி குட்டி ஹேங்கிங் வச்சு டிசைன் பண்ணியிருக்கோம். டேசல் வந்து அதிலே நம்ம ஆரி ஒர்க்லேயே போட்டாச்சு. இது ஃபுல்லாக மைக்ரோ பீடு வச்சு பண்ணது இந்த டேசல். நம்ம அதை வச்சு பண்ணுறதை விட நம்மளுக்கு பீடு வச்சு தர்ஜா வச்சு பண்ணியிருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும். இதை விட இன்னும் நல்லா இருந்திருக்கும் அது. இந்த ஒர்க்குக்கு வந்து இது வந்து அந்த அளவுக்கு இதாக இல்லை. ஃப்ரண்ட் நெக்கும் அதே மாதிரியே மைக்ரோ பீடு இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ஜர்தோஸ் வச்சு இந்த டேசல் பண்ணியிருந்தால் இதை விட இன்னும் அழகாகவே இருந்திருக்கும். இது இப்போதைக்கு உள்ள ட்ரெண்டுன்னு சொல்லி இது மாதிரி செஞ்சாச்சு. ஆனால் இது அழகாக இருக்குது. இதை விட நம்ம ஜர்தோசி வச்சு போட்டிருந்தாலே இன்னமும் அழகாக இருந்திருக்கும். இது வந்து சாரீ ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து என்னுடைய ஃபேவரட் ப்ளவுஸு நெட் வச்சு பண்ணது ஆரி ஒர்க்கு. நான் ஃபஸ்ட் டைமு நெட் வச்சு ஆரி ஒர்க்கு ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்குது எனக்கு. நான் ஃபஸ்ட் டைம் பண்ணனால கொஞ்சம் டைம் எடுத்து தான் செஞ்சேன். ஆனால் இது வந்து ரொம்ப அழகாகவே வந்தது எனக்கு. நம்ம நார்மலான ரவுண்ட் நெக்குனால் கொஞ்சம் ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். இது கட் ஒர்க் டிசைன் வந்திருக்கனால கொஞ்சம் பார்த்து செய்கிற மாதிரி இருந்தது எனக்கு. ஆனால் ரிஸ்க் எடுத்து செஞ்சாலும் ரொம்ப நீட்டாக வந்துருந்தது. இந்த ப்ளவுஸ் ரொம்ப நீட்டாக வந்திருக்குது. ரொம்ப அழகாகவும் இருக்குது. பிங்க் கலரில் அந்த மயில் கலரு சேரும்போது ரொம்ப பிரைட்டாக ரொம்ப அழகாக இருக்குது. இது ஃபுல்லாக கட் ஒர்க்கில் தான் அந்த டிசைன் வரும். ஹேண்டுக்கும் அதே மாதிரி தான், நெக்குலேயும் அதே மாதிரி சாரீ கலர்லேயே த்ரெட் யூஸ் பண்ணி இதுக்கு பண்ணியிருக்கோம். ஹேண்டு இது அந்த வி மாதிரி வச்சு கட் ஒர்க் போட்டு செஞ்சுருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது. நம்ம நார்மலாக ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதை விட நெட் ஒர்க் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது லைட்டாக ஒரு தையல் அளவுக்கு லூஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறது நல்லாயிருக்கும். போட்டு கட்டும்போது நம்மளுக்கு அது வசதியாக இருக்கும். இது வந்து சாரீ. நெக்ஸ்ட்டு சாரீ இது ஒரு ப்ளூவும் வயலட்டும் கலந்த மாதிரி, அதுக்கு ஒரு பிங்க் கலரில் உள்ள ரெட் கலர். இது ஒரு சிம்பிளான ஒர்க்கு தான், ஆனால் ரொம்ப நீட்டாக இருக்குது. இது சாரீ. இது ப்ளவுஸு. நெக் வந்து கொஞ்சம் சிம்பிளாக பீட் மட்டும் வச்சு போட்டுட்டு இதுக்கும் டேசல் நம்ம இதிலே வச்சாச்சு. இது ஸ்லீவு. இந்த சாரியில் உள்ள ப்ளூ கலர் வச்சு டேசல் வச்சு பண்ணியிருக்கோம். பெண்டன்ட் வச்சு பண்ணது இந்த டிசைனு. அது போடும்போது நம்மளுக்கு இந்த வங்கி கட்டுவோம்ல, அந்த மாதிரி உள்ள மாடலுக்கு வரும். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சாரீ கலருக்கும் இந்த ப்ளவுஸ் கலருக்கும் ரொம்ப இந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாகவே அமைஞ்சிருக்கு. இது ஃப்ரண்ட் நெக்கு. இப்போ நான் அதிகமாக ஸ்டிச் பண்ணுறது கிடையாது. கொஞ்சம் லிமிட்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன். எல்லோரும் உடனே தைச்சி வேணும்னு கேட்குறீங்க. எனக்கு அந்த அளவுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. இது வந்து எனக்கு செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் அவங்க ரொம்பவே டைம் கொடுத்துருந்தாங்க. அதனால தான் இந்த ஒர்க்கை என்னால் செய்ய முடிஞ்சிச்சு எல்லாமே. ஆரி ஒர்க் வந்து நான் கொஞ்சம் வெளியில் கொடுத்து செஞ்சு தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணணுன்னா சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.